வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தின் அதாவது சித்தர்கள் மார்க்கத்தில் ஒரு சித்தர் நெறியில் ஆரம்பத்தில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அவங்க எந்த நிலையை நோக்கி இருப்பாங்க அப்படின்னா, இடகலை பின்கலை அந்த சுழுமுனை அந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3 நீங்கள் எந்த இடத்துல ஒன்றா சேர்த்துறீங்களோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடுக்கில் நம்ம இது ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட உடம்பு ஒரு பாதை, அதில் ஒரு இடுக்கு வேறு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நரி உள்ளே போனால் எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ உடம்பை வளைச்சி அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுதான் நீங்கள் நிறைய ஆன்மீக பிக்சர்லேயோ இல்லை இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க. அதோட குறியீடு தான் அது. ஆக்சுவலாக அவங்க எந்த மாதிரி அவங்கவுங்க கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு விதமான ஒரு உண்மை. இந்த வகையில் நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு கொஞ்சம் 4 வீடியோவாக என்ன பண்ணுறேன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நரிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் நரிப்பாறை பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல நரிகள் இருந்த இடத்துனால நரிப்பாறை கிடையாது. அந்த சித்த நெறியில் ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய ஒரு குரு அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அங்கே அவர் நிறைய சீடர்களை வர வச்சு அவர் சொல்லி தருவார்ல. இப்போ பதஞ்சலி சித்தரை சொல்லிக் கொடுத்த மாதிரி, இந்த கௌடபாதர் தாத்தாக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இவங்க இங்கே ஒரு முருகன் இருக்கார். முருகன், அகத்தியர், போகர், சுந்தரானந்தர், அப்புறம் நித்யானந்தர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க. இது 1914 ஆரம்பித்த ஒரு அமைப்பு. அந்த சித்தர்கள்லாம் இருந்த இடம். அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதோட இன்ட்ரோ தான் இது. அப்போ நரி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த நரியை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து அந்த கோவிலோடது அங்கே இருந்தது அந்த சிறப்பெல்லாம் அடுத்தடுத்து நான் போடலான்ட்ருக்கேன். அதனால் இப்போது அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதோட அந்த பிக்சரை வச்சா அடுத்தடுத்து பண்ணுறது எனக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பேசிடலாம். இல்லை ரொம்ப 20 நிமிஷம் அப்படி இப்படி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோவாக இருக்குது. அதனால் ஓகே. இப்போது நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் நிறைய தடவை. அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு சித்தர்கள் கோவில் அப்படி தான் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு மாதா கோவில் இருக்குது. அது பக்கத்தில் அங்கேருந்து பார்த்தா, அந்த உச்சியிலேருந்து பார்த்தா திருவண்ணாமலை தெரியும். சீனிவாச பெருமாள் திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற அந்த சீனிவாச பெருமாள் கோவில் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? இதில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது எதுக்கு ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன் இன்ட்ரோனா, நான் நேராக அந்த வீடியோவை போட்டு டக்குன்னு பேசிட்டு போயிருந்துருக்கலாம். நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன். எனக்கு எந்த கண்டென்ட்டு பேசணும்னு வரல. நான் ரொம்ப நேரம் பார்க்குறேன். எனக்கு டைம் இருந்தது, எல்லாமே இருந்தது, எதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஆனால் இது மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. நான் என்ன இதில் நினச்சேன்னா, ஒருவேளை இதை பார்க்குறவங்களுக்கோ, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம், வேறு என்ன கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், ஏதோ சம்திங், ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ நோய்கள், வறுமை, இந்த மாதிரி ஏதோ இருக்குது தேவைகள். அப்போது அந்தந்த தெய்வங்கள் இடத்துல போய் நம்ம கும்பிட்றத விட, நாம் அந்த பிக்சரை நம்ம டவுன்லோட் பண்ணி இல்லை அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் உங்கள் பிரார்த்தனை எதையும் வைக்கும்போது சரியாயிரும்னு சொன்னேன். இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, ரைட் நவ் சாத்தியம் இருக்குங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம். நாம் இப்போது சூட்சும உடல் எடுத்து எங்கேயோ போகிறோம்ல. இப்போ சித்தர்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தயாராரு, நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தேடி வர தேவையில்லை, நானே வரேங்கிறாங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிளாக ஒரு ஃபோன் முன்னாடி உங்கள் முன்னாடி உங்கள் கையிலே கிடைக்கும்போது, நீங்கள் ஏன் அவங்கள எடுத்துகிட்டு பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த விஷயம் சொன்னது. இதை நான் சொல்லலை, அது அவங்க உள்ளுணர்வாக உணர்த்துறது தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அந்த வகையில் இவர் இப்போ இந்த சித்தர்கள் உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்குறவங்க யாருக்கோ அவங்க என்னென்னா எந்த மாதிரி காட்சி கொடுக்குறாங்கன்னா, கிளிப்பிள்ளை, அப்புறம் பூனை, அப்புறம் பாம்பு,
இந்த மாதிரி வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த சித்தர்கள் அந்த அந்த வகையில் நீங்கள் வந்து அதை பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் கோரிக்கையை வச்சு அவங்க முன்னாடி வேண்டும்போது உங்களுக்கு நடந்தால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் இதுலேருந்து நான் ஒரு 4 வீடியோ போடுறேன். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அந்த பிக்சரும் அதை பற்றி சில விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். அதனால் இதை கண்டினியூஸாக பார்த்துருங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை புரிதல் வரும். 2வது என்னென்னா, இதோட உணர்வாக எனக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உணர்வாக அந்த இடத்துல இருந்தால் இப்படி உங்கள் மனத்தையும் உங்கள் உடலையும் அங்கே கொண்டு போயிருங்க. அங்கே கொண்டு போய் உங்கள் வேண்டுதலை வைங்க. இதுதான் என்னோடது. நீங்கள் ஞான மார்க்கத்தில் போகணும் விரும்பினாலும் சரி, ஆன்மீகத்தில் போகணுன்னு விரும்பினாலும் சரி, இல்லை எனக்கு வாழ்வியலில் ரொம்ப பெரிய உச்சத்தில் ஒரு ஆனந்தத்தில் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை எனக்கு சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது, என்னோடய பிரச்சனை இருக்குது தீரணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதில் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சு இதிலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகணுங்கிறது தான் காலத்தின் கட்டாயம். அதனால தான் நான் கருவியாக இருந்து இங்கே பேசி இதை போடுறேன்.